தொகுதி மாறும் கைப்பற்ற துடிக்கும் திமுக, பழைய ஃபார்முக்கு திரும்பிய பாமக, ஆர்வம் காட்டும் அதிமுக, யார் வசமாகும் பண்ருட்டி? 2026 சட்டமன்ற தேர்தலில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும்? நமது பார்வையில் ஓர் அலசல். பேரன்பிற்கு எத்தப்போடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பைலாமூர் கார்த்தி. பண்ருட்டின்னு சொன்னா பட்டுன்னு எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது பலாப்பழம் தான். இங்க இருக்கக்கூடிய மக்களும் பலாப்பழத்தை போலத்தான். வெளியில இருந்து பார்த்தா வீராப்பா கோபமா வைராக்கியமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளூர குழந்தைகளை போல மனம் படைத்த மனிதர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதி பண்ருட்டி. தமிழக அரசியல் களத்துல பெரிய அதிர்வலைகளை, பெரிய ஆச்சரியங்களை, பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய பகுதி. தமிழ் தேசிய பாதைக்கு முதல்ல விதை போட்ட பகுதி. சமூக நீதி போராட்டங்களில் முன்னின்று போராடிய பகுதி பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய சமுதாய பலம்னு பார்த்தோம்னா பெரும்பான்மையாக வன்னியர் சமுதாயத்தவர்களும் பெரும்பான்மையாக பட்டியல் சமுதாயத்து மக்களும் இருக்கக்கூடிய தொகுதி. அதற்கு அடுத்த படிநிலையில செட்டியார், முதலியார், நாயுடு, நாடார் சமுதாயத்து நண்பர்களும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நண்பர்களும் நிறைவேறக்கூடிய பகுதி தான் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி மக்களுடைய பிரதான தொழில்னு பார்த்தோம்னா வேளாண்மை தான். முந்திரி மற்றும் பலாப்பழத்தை சார்ந்தே இவருடைய பிரதான தொழில் அமைஞ்சிருக்குது. முந்திரிகளை வியாபாரம் பண்றது, பலாப்பழத்தை வியாபாரம் பண்றது, மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்றது, அதை நோக்கித்தான் இவருடைய தொழில் அமைஞ்சிருக்கு. வெகு சிலர் இந்த தொகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நெய்வேலியில் பழுப்பு நில கருச்சுரங்கத்துல பணியாற்றிட்டு வராங்க. இந்த தொகுதியினுடைய தற்சமய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தாவேக்காவுடைய நிறுவன தலைவரும் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த திரு வேல்முருகன் அவர்கள். இந்த முறை அவர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராகத்தான் அறியப்படுறாரு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் திமுகவுடைய சின்னத்துல தான் நின்று, உதயசீரன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து அதிமுகவுடைய சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் களம் கொண்டிருந்தார். மிக குறுகிய வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்புகளுமே அமைஞ்சிருந்துச்சு. சரி, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அறியப்படுது. முதல்ல வேல்முருகன் அவர்கள் தெல்ல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டார். நான் பண்ருட்டியில போட்டியிடல, நான் பண்ருட்டி தாண்டி வேற தொகுதியில கூட போட்டியிடுறதுக்கான விருப்பத்துலதான் இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா அவருடைய கட்சி கூட்டத்துல அறிவிச்சிட்டார். அப்ப வேல்முருகன் அவர்கள் பண்ருட்டியில போட்டியிடல என்பது உறுதியாகுது. அப்ப வேல்முருகன் அவர்கள் நெய்வேலியோ இல்ல வேற தொகுதியில போறாரு, இன்னும் அவர் திமுக கூட்டத்துல தான் இருக்கிறார் என்பதுதான் அறியப்படுது. ஒருவேளை அவர் திமுக கூட்டத்துல இருந்தா நெய்வேலி அவர் பெற்ற சுமாராஜன் எங்க நிற்பாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏற்கனவே பண்ருட்டி தொகுதியில, சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் அண்ணா கிராமத்தினுடைய ஒற்றைச்சாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் தற்சமய பண்ருட்டி நகர்மன்ற தலைவர் ராஜேந்திரன் அவர்களும் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். சட்டமன்ற தொகுதி எப்படியாவது கேட்டு வாங்கி நம்ம நினைவுன்னு. சபாராஜன் அவர்கள் ஏற்கனவே நெய்வேலியில நம்மளுக்கு பெரிய அதிருப்தி இருக்கு. கடந்த முறை ரொம்ப சொற்ப வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருந்தோம். அதனால வேல்முருகன் நெய்வேலி தொகுதிக்கு தாவினார்னா நம்ம பண்ருட்டி தொகுதிக்கு தாவிடுவோம், இங்க இருக்கிற அவை பேரை அங்க கலைச்சிடலாம் அப்படின்னு சபாராஜனும் இந்த தொகுதி மேல ஒரு கண்ணுல தான் இருக்கிறார். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் நிக்காம இருக்க போறதில்லை. அதனால திமுக சார்பில் வெங்கட்ராமன் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் சபாராஜேந்திரன் அவர்கள் 3 பேருமே இந்த தொகுதி மேல ஒரு குறியாத்தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தொகுதி மேல ஒரு குறி வச்சு அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையாக இருந்த ஒரு பகுதி. அதாவது இப்ப பழைய ஃபார்முக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு தீவிரமா பம்பரமா சுழன்று பழைய ஃபார்முக்கு திருப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த தொகுதியில மீண்டும் நம்ம நின்றுடலாம் அப்படின்ற முயற்சியில அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால பாமக இந்த தொகுதியில அதிக கவனத்தை செலுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க பலமா இருக்கிறதா நினைக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆனால் அவர்கள் போட்டியிடுற அளவிற்கு விருப்பப்படாத ஒரு தொகுதியாக தான் இருக்குது. விசிகா இந்த தொகுதியில பலமா தான் இருக்குது என்பதை விசிகா வரை தாண்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியினரும் திமுக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விசிகா அவர்கள் நம்ம அப்படி ஒரு பொது தொகுதி வேணா கடலூரோ இல்ல போனேரியோ கூட நிக்கலாம், பண்ருட்டி நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு கருதலாளர்கள் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த தொகுதியில வேல்முருகன் அவர்கள் நிக்கல. திமுக சார்பாக சபாராஜேந்திரன் அவர்களோ தற்சமய நகர்மன்ற தலைவரோ இல்ல அண்ணா கிராம ஒற்றைச்சார் வெங்கட்ராமன் அவர்களோ போட்டியிடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக சார்பில் மாவட்ட செயலர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களோ அல்லது சத்யா பன்னீர்செல்வம் அவர்களோ நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. சொரத்தூர் ராஜேந்திரமே கூட நெய்வேலி நிக்கிறது அதிக கவனம் செலுத்துறதுனால இது சத்யா பன்னீர்செல்வம் நமக்கு ரூட் கிளியரா இருக்கும்னு நம்புறாங்க. இன்னொரு பக்கம் பாமக சார்பில் மிக தீவிரமாக இந்த தொகுதியில பணியாற்றி இருக்காங்க. ஏற்கனவே 91, 2001, 2006 இந்த தொகுதியை பண்ருட்டியாருக்கு அடுத்தபடியாக கோட்டையாக நம்ம தான் வச்சிருந்தோம். பாமகவுடைய கோட்டையாகத்தான் இது அறியப்பட்டுச்சு. ஆனா இந்த தொகுதியை பார்த்தோம்னா மிக விசித்திரமான ஒரு தொகுதி. இந்த கட்சிக்குன்னு ஒரு பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்காரு.
ஏன்னா 89 வரைக்குமே இது பண்ருட்டியாருக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு. அவரு இப்ப சிதம்பரம் சொல்றாருல்ல, இவரா எந்த கட்சிக்கு போனாலும் ஜெயிக்கிறாருன்ற மாதிரி அவர் அதிமுக இருந்தாலும் ஜெயிப்பாரு, திமுக இருந்தாலும் ஜெயிப்பாரு. அது வந்து பண்ருட்டியாருடைய தொகுதியாகத்தான் இருந்துச்சு. 91க்கு பின்பாக இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொகுதியாக மாறிடுச்சு. 91ல பண்ருட்டியாரே பாமக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட 2001ல அதே பண்ருட்டியாரை வீழ்த்தி பாமக இங்க வெல்லுது. 2006லயும் பாமக இங்க வெல்லுது. தொடர்ச்சியான வெற்றிகளை பதிவு பண்ணுச்சு. தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னாக இது ஒரு பின்னடைவை சந்தித்து இருந்துச்சு. அந்த பின்னடைவை பாமக சரி செஞ்சு இதை மீண்டும் தான் தக்க வச்சு கொண்டுன்ற வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி தொகுதி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி முன்னாடி சொன்ன மாதிரிதான் விசிகா இதுல பெரிய அளவுல போட்டிடுவதற்கு ஆர்வப்படலாம். ஆனால் விசிகா தாயோட நம்ம விட்டுடலான்ற திமுக நம்பிக்கிட்டு இருக்குது. இதான் இந்த தொகுதியினுடைய தற்சமய போட்டியிட விருப்பப்படியுடைய நிலவரமா இருந்துகிட்டு இருக்கு. சரி, இது எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும்? ஏற்கனவே சொன்னது போலதான் இது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாக இருக்கும் நம்ம சொல்லிட முடியாது. நெல்லிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியை கலைச்சிட்டு நெய்வேலி சட்டமன்ற தொகுதியை உருவாக்கின பின்பாக பெரிய அளவுல குளறுபடிகளை சந்தித்த தொகுதி இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி தான். இது ஒரு கட்சிக்கு எப்பா இது ஸ்ட்ராங்கா அதிமுக கோட்டை, திமுக கோட்டை, பாமக கோட்டை அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லாத தொகுதியாகத்தான் இருக்கு. கடந்த காலங்களில் வேணா சொல்லிக்கலாம் இது பண்ருட்டியாரோட கோட்டை, பாமக கோட்டைன்னு. ஆனால் இனி வரும் காலங்கள்ல அப்படி சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லாம தான் இருக்கு. சரி, இப்ப யாருக்கு சாதகமா இருக்கும்னா தற்சமயம் திமுகவுக்கு பெரிய அதிருப்தி இருக்கு. அதனாலதான் வேல்முருகன் இந்த தொகுதி வேணாம்பான்னு வெளியேறாரு. இன்னொரு பக்கம் அங்க நிறைய கோஷ்டி பூசலும் இருக்கு. திமுகலையும் கோஷ்டி பூசல் இருக்கு, அதிமுகலையும் கோஷ்டி பூசல் இருக்கு. திமுக வெல்றதும் சாதாரணமான விஷயம் இல்ல, அதிமுக வெல்றதும் சாதாரணமான விஷயம் இல்ல. அவங்க திமுக காரங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறை வேணா இந்த தேர்தலில் களையப்படலாம். கடந்த 2 சட்டமன்ற தேர்தலையும் திமுக சின்ன நிக்குது, ஆனா திமுக காரங்க நிக்கலையே என்ற குறை அவங்களுக்கு பெருசா இருந்துச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துல வேல்முருகன் நின்னாரு கூட்டணி கட்சி சார்பா. அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் அதே உதயசூரியன் சின்னத்துல பொன்குமார் நின்னார். ஆனா 2 பேர்களுமே திமுக காரங்க இல்ல, நம்ம கட்சி சார்ந்த ஒருத்தவங்க நிக்கணும்னு நினைச்சாங்க. அது இந்த தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும்? இந்த தொகுதி ஒரு இழுப்பறியான நிலையில தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் பாமகன்னு 3 பேர்களுமே முட்டி மோதி போட்டிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இதுல வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா திமுக செய்த துரோகத்தை அடிப்படை கிராமம் வரைக்கும் யார் கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்களுக்கான வெற்றி ஆதாயமாக இருக்கும். திமுகவுக்கு ஒரு பலம் விசிகா அந்த கூட்டணி பலம் மட்டும்தான் இருக்குதே தவிர அதை தாண்டி பெரிய அளவுல அங்க திமுகவுக்கு பலம் இல்லை. நீங்க உதாரணத்துக்கு எடுத்தாலுமே சரி 96, 2011 இந்த 2 தேர்தலை தாண்டி திமுக கடந்த 40-50 ஆண்டுகளை இந்த தொகுதியில் வெற்றியே பெற்றது கிடையாது. திமுகவோட இங்க அதிமுக பலமா தான் இருக்குது. பழைய பண்ருட்டி தொகுதி பார்த்தோம்னா அதிமுக விட பாமக பலமா இருக்குது. ஆனால் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பாக பாமகவுக்குமே பல பின்னடைவுகள் வந்துச்சு. அவர்கள் வேறு வரைக்கும் சென்று அத்தனை பேர்களையும் சந்தித்து தன்னுடைய பலத்தை புதுப்பிக்கின்றப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை தரக்கூடிய தொகுதியாகத்தான் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி இருக்கு. தற்சமய சூழ்நிலை இது திமுகவிற்கு பின்னடைவை கொடுத்தாலுமே கூட ஒரு இழுப்பறி நிலைத்தான் தொடரும். வேட்பாளர்களுடைய தேர்வு, கூட்டணி உள்ளிட்ட கணக்குகள் இங்க வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல வந்து நிற்கும்.